ஒரு பேசிக்கான அதே சமயத்துல திக்கான மட்டன் குருமா வரணும்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு, ஒரு ஃபுல் பூண்டு. இது நல்லா வதங்குன அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மட்டன் மசாலா இருந்தா கூட 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து, இது நல்லா வதங்கி, இந்த மாரி தனியா எடுத்து வச்சு அரைச்சுப்போம். ஒரு பேஸ்ட்டுக்கு கசகசா 1 ஸ்பூனும், அப்புறம் வந்து முந்திரி ஒரு 5 பல் முந்திரி சேர்த்துட்டு, அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். இது வந்து வறுத்து சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு. அப்படியே கசகசாவ சுடு தண்ணீல ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டுட்டு, பச்சையா வந்து கசகசா, முந்திரி, தேங்காய் இத வந்து அப்படியே அரைச்சு லாஸ்ட்டா சேர்த்தாலும் அது ஒரு டேஸ்ட். குழம்பே வந்து டேஸ்ட் மாறும். அரைச்சு சேர்க்கும்போதும், அரைக்காம அப்படியே ராவா அரைச்சு சேர்க்கும்போதும், அது ஒரு டேஸ்ட் வரும். இப்ப மட்டன் குருமா செய்யறதுக்கு பேசிக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு, மட்டனையும் போட்டு அதில வதக்கிடலாம். மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறி தண்ணி விடும் மட்டனே. அதுக்கப்புறமா வந்து நம்ப இந்த மட்டனுக்கு வந்து அந்த கவிச்சி வாடை வரக்கூடாதுன்ட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், மட்டன்ல இறங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் இந்த சைட்ல சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் உப்பும், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்சதுலயே நல்லா ஒரு ஃபுல் பூண்டும், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். பட் இந்த மட்டனுக்காகவும் கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, ஒரே ஒரு தக்காளி, இந்த தக்காளி வதங்க வேண்டாம். அப்படியே அந்த மட்டனோடவே கலந்து, அந்த தக்காளி வந்து மட்டனோட இறங்கணும். அந்த ஜூஸ் இறங்கறதுக்காக. அவ்வளோதான் மஞ்சத்தூளும், உப்பும் சேர்த்துட்டு, இந்த மட்டன் வந்து கொஞ்சம் வதங்கி நல்லா தண்ணி விடுங்க. அதுவரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் மினிமம். அது நல்லா வதங்கி இந்த அளவுக்கு அந்த ஜூஸ் இறங்குன அப்புறமா, நம்ம அரைச்சு வச்ச அந்த தக்காளி பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இருக்கு இல்லைங்களா? அத நம்ம சேர்த்துக்கலாம் இதுல. இது சேர்த்துட்டு, நம்ப அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி விசில் விட்டுறலாம். மட்டன் எலசா இருந்தா 5 விசில் போதும். அப்படி இல்லன்னா வந்து ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வந்துரும். ஆக்சுவலா இந்த மாதிரியே வந்து குழம்பு சாப்பிடலாம் நம்ப. நல்லா வந்து சாதத்துல பெசஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ஒரு வேள மட்டன் வெந்துட்டு இருந்தா. பட் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா அதே சமயத்துல நெறைய பேருக்கு வேணும் அப்டின்னா, யூசுவலா வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய பேர் குவான்டிட்டி வந்து அதிகமாகும். அதே சமயத்துல கொஞ்சம் தண்ணி அளவு திக்கா வரும். ஸோ இத நம்ப சேர்த்துட்டு, அகெயின் நம்ம நல்லா கலந்து இப்போ இது ஆட் பண்ணிட்டு நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நெறைய வரதுக்கு. அதுக்கப்புறம் திரும்பியும் குக்கர மூடி ஜஸ்ட் 1 ஆர் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தா போதுங்க. சூப்பரான மட்டன் குருமா வரும். இது நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிடலாம். இது 2 பேஸ்ட் நம்ம பேசிக்கா ரெடி பண்ணிட்டு, அப்புறம் மட்டன் தாளிச்சுட்டு இத ஆட் பண்ணி செஞ்சிரணும். அவ்வளோதாங்க. வீடியோ புடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.